காலையில 10 மணி. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாத, சத்தமும் இல்லாத அமைதியான கிராமம். நானும் சென்னையில இந்நேரம் பரபரப்பா வேலைக்கு போயிட்டுருக்க வேண்டிய ஆளு தான். ஆனா, என் பையன் பிறந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. கெரியர தூக்கி கொஞ்சம் அப்பால வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என் பையன பார்த்துக்கிறது தான் இப்போ ஃபுல் டைம் டியூட்டியா பார்த்துட்ருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் இண்டிபெண்டன்ட்டா இருக்கணுமே! அதனால வீட்ல அவன் தூங்குற டைம்ல மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரி ஒரு சின்ன ஒர்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என் பையன் டெய்லி வேலை பார்க்கும்போது இப்படி தான் மடியிலேயே தூங்கிடுவான். கொஞ்ச நேரம் நான் தோள்லயும் தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவன வந்து தொட்டில்ல போட்டு நல்லா தூங்க வச்சுருவேன். குழந்தை இருக்கு, நீ எதுக்கு வீட்ல ஒர்க் பண்றன்னு நெறைய பேர் கேட்பாங்க. எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, நம்ம இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்றது. இப்போ டெலிவரி ஆகி 3 மாசத்துலேருந்தே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். வாட்டெவர் பொண்ணுங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் எப்பவுமே இண்டிபெண்டன்ட்டா இருங்க.